Welcome to my channel Dhiran Tech. So இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா problem solving and python programming laboratory lecture series தான் பார்த்துட்டு இருக்கோம். So இது வந்து வீடியோ நம்பர் 10. So question number பாத்தீங்கன்னா 9. என்ன क्वेश्चनனா matrix multiplication. So இந்த matrix multiplicationங்கிறது ஒரு சிம்பிளான program. So ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். So அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நான் எடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 மேட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸுன்னும் அடுத்த மேட்ரிக்ஸ் ஒய்னு நான் நேம் கொடுக்க போகிறேன். மூணாவது மேட்ரிக்ஸ் ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக மூணாவது மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 மேட்ரிக்ஸும் நான் எப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ 2 3x3 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர், அதாவது அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும்னா அதுவும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணலாம். 1 2 3 நான் சிம்பிளாகவே உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ 4 5 6 அடுத்தது 7 8 9. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே ஒய்னு ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ ஒய் வந்து நாம் இப்போ எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் வந்து சிம்பிளாக 1 2 3னே கொடுக்குறேன். 4 5 6 அண்டு 7 8 9. ஸோ இப்போ வந்து இன்புட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிற 2 மேட்ரிக்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ரிசல்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா எல்லா வேல்யூவும் 0 கொடுக்குறேன். ஸோ கடைசியாக நம்ம வந்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து 3 மேட்ரிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 2 வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அடுத்து ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 3வது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து 3 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஃபார் லூப் எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து உங்களை ரோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், அடுத்த ஃபார் லூப் காலம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், ஸோ 3வது ஃபார் லூப் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோ இன்ட்டு காலம் இப்படி தான் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஸோ லென்த் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஃபார் லூப் வந்து ஜே நேம் வச்சுக்கலாம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச், ஸோ காலம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லென்த் ஆஃப் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு காலம் 0th காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ வந்து நமக்கு ஒய் ஆஃப் 0 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு ஃபார் லூப் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லென்த் ஆஃப் ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ 3 ஃபார் லூப் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ், அதனால் நாம் வந்து 2 டைமென்ஷன் இங்கே கொடுக்கணும். இந்த இடத்துல கடைசியாக ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் ஐ அண்டு எக்ஸ் ஆஃப் கே. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டு ஒய் ஆஃப் கே அண்டு ஜே. ஸோ இப்படி கொடுத்துட்டோம். ஸோ ரோ இன்ட்டு காலம் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் நார்மலாக நீங்கள் வந்து ரிசல்ட்டுன்னு கொடுத்தாலே போதும். ஸோ உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக வேணும்னா நீங்கள் ஒரு ஃபார் லூப் கொடுத்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸு, இன்னொரு மேட்ரிக்ஸ் ஒய், அடுத்து இன்னொரு மேட்ரிக்ஸ் ரிசல்ட்டு, 3 ஃபார் லூப்பு, அப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷன், கடைசியாக பிரிண்ட் ரிசல்ட். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எந்த எரரும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு.
ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. 30, 36, 42, 66, 81, 96, 102, 126, 115 இந்த மாதிரி வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்பவும் சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி எதாவது கமெண்ட் பண்ணுறதுனா அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.